டேய் எங்கடா எங்கடா இருக்காம? இங்க தான இருந்தான். இல்ல அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்கண்ணா. இங்க காணுமே. இங்கயா? ஆமாண்ணே அந்த பக்கம். ஹலோ ஹலோ டேய் மச்சான், சொல்டா. நான் இங்க அம்மன் கோயில்ல இருக்கேன். ரவுடி பசங்க பிரச்சனை பண்ற மாதிரி இருக்குடா. ரவுடி பசங்க கொஞ்சம் உடனே வரியா ப்ளீஸ் டா. ஏய் இப்போ வர முடியாதுடா, நான் வெளிய இருக்கேன். எது வெளியில இருக்கியா? ஆமாடா. டேய் மார்னிங் ஒன்னு டீ கடையில பாத்தனேடா. ஏய் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன்டா. வர முடியாது அவ்வளவுதானே? ஆமாடா. போனை வை நீ. ச்சே, யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? ஹலோ சொல்லு டேய், 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 எனக்கு ஒரு பிரச்சனைடா, உடனே கிளம்பி வாடா. டேய் என்னாச்சுடா? இப்போ என்னால வர முடியாதுடா. டேய் என்னடா சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டு மச்சான். டேய் நான் முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன்டா. அப்ப வர முடியாது அப்படிதானே? மச்சான் கொஞ்சம் லேட் ஆகும்டா வரதுக்கு. சரி விடு வை. ஐயோ டேய் எங்கடா போயிருந்தீங்க? எங்கடா இருக்கிறான்? அண்ணா அவன் ஆளையே காணண்ணே, எங்க போனான்னு தெரியலண்ணே. சரி வாங்கடா. எங்க போனா? கையில மாட்டிட்டோம். டேய் அந்த பக்கம் பாத்தியா? பாத்துட்டானே. அண்ணா வாங்கண்ணா அவர்கிட்ட கேட்போம். டேய் சீக்கிரம் போய் கேப்பா. வாங்கடா. ஓகேண்ணா. ஏய் யாருங்க சக்தி? ஐயோ ஐயோ யாரா நீங்க? என் தம்பி அடிச்சவங்க. இருங்க இருங்க, என்னப்போ நாங்களா பொம்பளை எல்லாம் இருக்கோம்ல, எங்களை வந்து கேக்குறீங்க? அப்ப ஆளு யாருன்னு தெரிஞ்சா அடையாளம் காட்டுங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. இங்க பொம்பளைங்க இருக்க இடத்துல தகராறு பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க. ஏ ரஞ்சிதா, நீ இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறியா? என்ன பொம்பளை முதுகுக்கு பின்னால ஒளிகிற பயந்தாங்குழின்னு நினைச்சியா? டேய் உன் தம்பி அடிச்சது என் பையன்தான். இப்ப அதுக்கு என்னங்கிற? வாடி என் செல்ல குட்டி. நாங்க இது தெரியாம இவ்வளவு நேரம் கோயில சுத்துன்னு சுத்துனமே. டேய் நீ ரவுடினா பெரியவனா? இந்த பாரு, நானும் 2 சிங்க குட்டிகளை பெத்து வச்சிருக்கேன். இங்க நின்று சத்தம் போட்டேன்னு வையே, உங்க கையை காலை உடைச்சு பொங்க வைக்கிற அடுப்புல வச்சிருவானுங்க. அப்படி அடி என் செல்ல குட்டி. எங்க உன் சிங்க குட்டியில கூப்பிடு, நாங்க பார்த்தே ஆகணும். கூப்பிடு செல்லம். டேய் முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கெல்லாம் சும்மா ரவுடி ஆகல, பல கொலைகளை பண்ணி தான் ரவுடி ஆயிருக்கோம். உன்ன மாதிரி சோத்துக்கு செத்தவங்கிட்ட எல்லாம் எங்க வீரத்தை காட்ட முடியாது. அப்புறம் எங்க தொழிலுக்கே மரியாதை இல்லாம போயிடும். இப்போ உன் பசங்க இங்க வரணும். இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வர வெப்ப. டேய் வெட்டி விடுறா. விடுறா பேசிய. ஏதாவது பேசுன எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிப்ப. உன் பிள்ளைகளை வர சொல்லு. விடுறா பேசிய. டேய் ஏய் கூப்பிடுவோம் பசங்கள. ஏய் எங்கடா இருக்கீங்க? இப்ப வர்றீங்களா இல்லையா? இப்ப உங்க அப்பனோட வேட்டியும் மானமும் காத்துல பறக்க போகுது. ஏய் ஒளிஞ்சது போது வாங்கடா. டேய் உனக்கு பயந்துட்டு ஒளிகிற அளவுக்கு கேவலமானவங்க இல்லடா அவங்க. அவனுங்க மட்டும் வந்தானுங்கன்னு வையே, உங்களை தூசு ஆக்கிடுவானுங்க. மரியாதை எங்க இருந்து ஓடி போயிருங்க. வந்துருவானுங்களா? அதையும் பாப்போம். 5 என்றதுக்குள்ள அவனு இங்க வரல, உன் மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். வாங்கடா. 1 2 பேசி விடுங்கிறதுல
3 விடுறா பேச விடுறா 4 சீ விடுறா என்னங்க 5 அண்ணா அந்த ஆளு வேட்டி அவுத்து அசிங்கப்படுத்துனேன் டேய் விடுறா டேய்